ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اعوذ بالله ان اكون من الجاهلين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் விதியாக்கி இருக்கிற கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மா உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமார் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஏகத்துவம் வீரியமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல மக்கள் இந்த தௌஹீதை ஏகத்துவத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் எது போன்ற நிலையில் இருந்தார்கள் என்றால், ஷிர்கான பிதஅத் போன்ற காரியங்களில் மதுஹப் வெறியர்களாக இருந்தார்கள். அப்படி அவுலியாக்கள் மீது பக்தி கொண்டவர்களாகவும் இமாம்கள் மீது அதிக பற்றும் தக்லீதும் உடையவர்களாகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் நாம் அவர்களுக்கு அதை எதிர்த்து என்ன பிரச்சாரம் செய்தோமோ, என்ன பாடத்தை நாம் அவர்களுக்கு சொன்னோமோ, அந்த பாடத்தை அந்த பிரச்சாரத்தை தற்போது இருக்கிற சூழலில் நாமும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய அவுலியாக்களின் மீது எதனால் வெறி கொண்டவர்களாக, தங்களுடைய இமாம்களின் மீது மதுஹபின் மீது எப்படி வெறி கொண்டவர்களாக இருந்தார்கள், அதற்கு அவர்கள் எடுத்து வைத்த காரணங்கள் என்ன என்று சொன்னால், அதிகப்படியான நேசம், அவர்கள் மீது வைத்திருந்த அந்த குருட்டு பக்தி, அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள், அவர்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற அந்த குருட்டு பக்தி தான் அவர்களை அவுலியாக்கள் தான் பெரியவர்கள், அவுலியாக்கள் இல்லாமல் நாம சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, அவர்கள் வழியாகத்தான் நாம சொர்க்கத்திற்கு போக முடியும் என்ற இது போன்ற நிலைக்கு அவர்கள் ஏன் இருந்தார்கள் என்றால், அவர்கள் மீது வைத்திருந்த அந்த குருட்டு பக்தி, அவங்க எல்லாம் தவறே செய்ய மாட்டாங்க, அவங்க மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த தருணத்தில் நாம் அவர்களுக்கு செய்த பிரச்சாரம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. யாராக இருந்தாலும், எந்த மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மார்க்கத்தை போதிக்கக்கூடியவராக இருந்தாலும், எத்துணை பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறுக்கு அப்பாற்பட்டவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால்
அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன், எந்த தவறும் செய்யாதவன், எந்த பாவத்தையும் செய்யாதவன், தூய்மையானவன் என்று ஒருவனை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும்தான் தூய்மைக்கு சொந்தக்காரனே தவிர வேறு நீங்கள் சொல்லக்கூடிய அவுலியாக்களோ உங்களுடைய இமாம்களோ, இன்று வரைக்கும் இமாம்கள் எழுதி வைத்திருக்கிற அல்லது இமாம்களின் பெயரால் எழுதி வைத்திருக்கிற அந்த புத்தகங்களை துர்ருல் முக்தாரு, ரத்துல் முக்தாரு, மஆனி, அதே போன்று இப்னு முஈன், இது போன்ற கிதாபுகளை இன்றைக்கும் அவர்கள் ஒரு திருமறை குர்ஆனை போன்று கருதுகிறார்கள். அதனுடைய வாசகங்களில் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இன்று வரைக்கும் இமாம்களின் மீது இருக்கிற அந்த பக்தி, அவர்கள் எது சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும், அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அனைத்துமே அல்லது அவர்களின் பெயரால் எழுதி வைத்திருக்கிற அனைத்துமே அது மார்க்கம் தான், அது இஸ்லாம் தான், அது இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்ற இந்த குருட்டு பக்தி, அது எதனால் இந்த பக்தி ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அவ்வளவு பெரிய அறிஞர் எப்படி தவறு செய்வாரு, ஷாஃபி எப்படி தவறு செய்வாரு, ஹனஃபி எப்படி தவறு செய்வாரு என்ற இந்த குருட்டு பக்தியில் வீழ்ந்து கிடந்தவர்களுக்கு நாம இன்றைக்கு செய்த பிரச்சாரம் என்னவென்றால், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு அனைவருமே தவறு செய்பவர்கள் தான். திருமறை குர்ஆனில் இதற்கு ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கையாலேயே படைக்கிறான். தன்னுடைய கையாலேயே படைத்து அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு போய் விடுகிறான். சொர்க்கத்திலே கொண்டு போய் விட்டு அவர்களுக்கு இட்ட கட்டளை என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ரெண்டு பேருமே இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, இந்த கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி படைக்கின்றான்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுத் தருகிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து பெயர்களையும், உலகத்தில் எதுவெல்லாம் கண்டுபிடிப்பானோ, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கண்டுபிடிப்புக்கும் ஒட்டுமொத்த அறிவுக்கும் சொந்தக்காரராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்றான். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிகா, பிறகு அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான், நாம் உனக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தோமோ அதையெல்லாம் மலக்குமார்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஃபகால அன்பிஊனி பி அஸ்மாஇ ஹாவுலாஇ இன் குன்தும் சாதிகீன், அவர் எதையெல்லாம் உங்கள்கிட்ட எடுத்து சொன்னாரோ அதையெல்லாம் நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்களும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் கேட்கும் பொழுது மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், இறைவா நீ எங்களுக்கு கற்றுத்ததை தவிர எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியும், இவர் சொல்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸாக, அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக, இவரை விட ஒரு பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் நீங்க காட்டிட முடியுமா? எவ்வளவு பெரிய அறிவாளி நீங்க கொண்டு வாங்க, எவ்வளவு பெரிய ஜீனியஸையும் கொண்டு வாங்க, எவ்வளவு பெரிய மார்க்க உபதேசியையும் நீங்கள் கொண்டு வாங்க, இவரை விட ஒரு பெரிய அறிவாளி உண்டா? இவரை விட ஒரு பெரிய மார்க்க மேதை உண்டா? அப்படிப்பட்ட அறிவாளியை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுகிறான். அவர் என்ன செய்யறாரு? தவறு செய்யறார். ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஷைத்தான் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சில எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். நீ ஏன் தெரியுமா அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா வச்சிருக்கிறான், ஏன் தடுத்திருக்கிறான் தெரியுமா? நீ சாப்பிட்டால் நீ இங்கே நிரந்தரமா இருந்துடலாம், இல்லை என்று சொன்னால் நீ மலக்காக மாறிவிடுவாய் என்ற இந்த காரணத்திற்காக தான் இறைவன் தடுத்திருக்கிறான் என்று ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். தன்னுடைய கையால படைத்த இறைவன், இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கிற அந்த மனிதர், அதே போன்று அவர் சொர்க்கத்தில் இடப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறான். இவ்வளவும் இருந்தும் தவறு செய்கிறார் என்று சொன்னால் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தாலும் சரி, இறைவனே தன்னுடைய கையால் படைத்திருந்தாலும் சரி, மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். தவறுக்கு அப்பாற்பட்டவன் யாரும் கிடையாது. எந்த நபியா இருந்தாலும் சரி. யூசுப் நபி என்ன சொன்னாங்க? தன்னுடைய அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, வமாவு பர்ரியு நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். இன்னன் நஃப்ஸ அம்மாரத்தும் பிசு, நஃப்ஸ் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது,
அது தீமையானதை தூண்டிக் கொண்டேதான் இருக்கிறது, தீமையான விஷயங்களை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. நான் நபியா இருக்கிறனால என்னுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணம் வராதா? என்னுடைய உள்ளம் தீயதை தூண்டாதா? என்னுடைய உள்ளம் கெட்டதை தூண்டாதா? தூண்டதான் செய்யும். உள்ளம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நபி சொன்னார்களே. அப்ப நபியாக இருந்தாலும் கூட கெட்ட எண்ணங்கள் வராதா? கெட்டதை செய்ய மாட்டாங்களா? மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு போயிருவாங்களா? இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் நல்ல பெருசா பயன் பண்ணிட்டாரு, நல்ல ஒரு பெரிய பணம் போட்டு நல்ல ஒரு தோற்றத்தை வேற மாதிரி கொண்டு வந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ் இப்படின்னு 4 அரபி வாசகங்களை சொல்லிட்டா அவர் பெரிய ஒரு மகான் போன்று, அவர் பெரிய பரிசுத்தவான் போன்று, அவர் பக்கம் தவறே வராது என்பதை போன்று, அவர் தவறுக்கு அப்பாற்பட்டவர் போன்று நினைக்கிறோமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? யூசுப் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அதே போன்று எத்தனையோ சஹாபாக்கள், அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்ந்து சொல்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். தான் வாழுகிற காலகட்டத்திலேயே அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று நற்சான்று சொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள். வேற யாருக்காவது இருக்கா? நம்ம சொல்ல முடியுமா அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டான் என்று? நாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்முடைய நிலைமை என்ன? நம்ம நாளை மறுமையிலே நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொண்டானா இல்லையா என்பதை நாளை மறுமையில் தான் நமக்கு தெரியும். ஆனால் தான் வாழ்கிற காலகட்டத்திலேயே அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் நபி தோழர்கள், சஹாபாக்கள். அவர்கள் தவறு செஞ்சாங்களா இல்லையா? நாம் இந்த சமுதாயத்திலேயே உம்மத்திலேயே மிக சிறந்தவராக சொல்லப்படுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆவை எனக்கு கற்றுத்தாங்க, ஒரு பிரார்த்தனை எனக்கு கற்றுத்தாங்க. இன்றைக்கு நாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுலுமன் கஸீரா லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த வக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்று நாம் ஓதுறோமே. இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தந்தாங்க. இது என்ன சொல்கிறது? அபூபக்கர் அவர்களை என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? இன்னி லலம்து நஃப்ஸி லுலுமன் கஸீரா, இறைவா, எனக்கு நானே அதிகமான ஏராளமான அநியாயங்களை செய்து கொண்டேன், பாவத்தை நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், உன்னை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை, நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றாய், என்னை மன்னித்து அருள்வாயாக என்ற இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்றாங்கன்னா, அப்போ சமுதாயத்திலேயே உயர்ந்தவராக 7 சொர்க்கத்தினுடைய 7 வாசல்களிலேயும் அவர் வரக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்றவராக இருந்தும் கூட அவர் ஒரு மனிதர். அவர் பாவம் செய்வார், அவர் தவறு செய்வார். தவறுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. தவறுக்கு அப்பாற்பட்டவன், பாவத்திற்கு அப்பாற்பட்டவன் இறைவனை தவிர யாரும் கிடையாது என்பதை உணர்த்துகிறதா இல்லையா? இன்னும் சென்று சொல்ல போனால் சிலர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே குருட்டு பக்தி, அதிகமான நேசம், அவர்கிட்ட தவறே வராதுங்க, அவருடைய ஆய்வுல தவறே வராதுங்க, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், இப்படிலாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒருத்தர் ஒரு ஆய்வு செஞ்சு சொல்றாரு, ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அதை நாம எப்படி பார்க்கணும்? அது அவருடைய அறிவுக்கு உட்பட்டு ஒரு ஆய்வை சொல்லுகிறார், அவருடைய அறிவுக்கு உட்பட்டு ஒரு கருத்தை சொல்லுகிறார். இது சரியாகவும் இருக்கலாம், இது தவறாகவும் இருக்கலாம். இதுதான் நம்முடைய ஒரு முஸ்லிமுடைய பார்வையாக இருக்க வேண்டும். அவர் சொன்னா தவறே வராதுங்க. இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம், அவர் மாதிரி சொல்ல முடியாது, அவர் மாதிரி பேச முடியாது, அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு இப்ப ஆள் கிடையாது, தமிழகத்துல அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு ஆள் கிடையாது, உலகத்தில் இவரை போன்று யாரும் பேச முடியாது. இப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருத்தர் தவறே செய்யாமல், தவறே வராமல் ஒருவர் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் மட்டும் தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய சொல்லுல தவறு வராது, அவருடைய கருத்திலே பிழை வராது. அவன் ஒன்றை சொன்னால் சொன்னதுதான். முக்காலத்தை அறிந்தவன் ஒன்றை சொல்கிறான் என்றால் அதில் பிழை வராது, தவறு வராது, சரி. ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கருத்தை சொல்கிறார், ஒரு ஆய்வை சொல்கிறார், அவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் ஒரு முஸ்லிமுடைய பார்வை என்ன? அது தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவருடைய ஆய்விலே குறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற அறிஞர்களை விட
கொஞ்சம் கூடுதலாக ஆய்வு செய்யக்கூடியவர், அவருடைய ஆய்வு கொஞ்சம் சிறப்பு இருக்கும் என்று நான் சொல்லலாம். தப்பே வராது, அவருடைய ஆய்வுல தவறே வராது, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். இப்படி எல்லாம் குருட்டு பக்தி வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் ஒரு மனிதர் மீது அதிகமாக நேசம் வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூட இப்படி குருட்டு பக்தி வைக்க கூடாதுங்கிறான் அல்லாஹ். நமக்கு எல்லாம் நாம எல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு பிறகு நிறைய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரசூலா இறந்ததை ஜீரணிக்கவே முடியல. எந்த அளவுக்குன்னா அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்களே, ஆனால் அவர்கள் என்னுடைய வாளுக்கு பதில் சொல்லட்டும், நான் அவர்களுடைய தலையை சீவிடுவேன் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இப்ப எந்திரிச்சு வந்துருவாங்க, இப்ப நம்மகிட்ட பேசுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை, மௌத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் வெளியூர்ல இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து கிட்ட வந்து, அந்த உடல் கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மய்யிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணமாக இருந்தீர்கள், இப்பொழுது இறந்து விட்டதுக்கு பிறகும் நீங்கள் நறுமணமாக இருக்கிறீர்கள். மையத்து என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திபுத்த ஹய்யன் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுதும் நல்ல வாசமா இருந்தீங்க. ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னா சில நாட்களுக்கு பிறகு நாற்றம் எடுக்கும் இல்லையா, போன நாற்றம் இல்ல, அது நபிமார்களுக்கு வராது. நபிமார்கள் இறந்து விட்டார்களே ஆனால் அவர்களுடைய உடல் என்ன வராது, துர்நாற்றம் அடிக்காது. அப்போ 2 நாள் ஆனதுக்கு பிறகு கூட அபூபக்கர் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க இப்போ கூட நறுமணமா இருக்கிறீங்க, இறந்ததுக்கு பிறகு கூட நறுமணமா இருக்கிறீங்க என்று, இறந்து விட்டீர்கள் என்ற மையத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சஹாபாக்கள் ஒரு ஷாக்கா இருக்கு, ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன மையத்ன்றாரு. அப்புறம் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், மன்கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர் இன்ன முஹம்மதன் கதுமான், அவர் இறந்து விட்டார். யார் மன்கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, அல்லாஹ்வே அல்லாஹ்வே ஹய்யன், அவன் உயிரோடு இருக்கிறவன், லா யமூத், அவனுக்கு மரணம் கிடையாது. நீங்க மரணிக்க மாட்டார் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால், மரணமே வராது என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் தானப்பா மரணம் வராதவன், அவனுக்கு தானே இறப்பு கிடையாது, அவனுக்கு தானே சாவு கிடையாது, அவன் தானே நித்திய ஜீவன், அவன் தானே உயிரோடு இருப்பவன். ஒரு மனிதரை எப்படி நீ இறக்கவே மாட்டார் எப்படி சொல்லுவேன், எப்படி அவர் மரணிக்கவே மாட்டார் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்? இன்னக மையத்துன் இன்னமும் மையத்துன், நபியே நீரும் மரணிப்பவர் தான், அவர்களும் மரணிப்பவர்கள் தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? அடுத்தடுத்த வசனங்களை எடுத்து ஆதாரமா போடுறாரு. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது இருக்கிறாரே அவர் தூதரை தவிர வேறு இல்லை. கத் ஹலத் மின் கபிலிக்கும் ருசுல், அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள், இறந்து விட்டார்கள். அப்பையின் மாத்த அவ் குத்தில இன்கலத்துமல ஆகாபிக்கும், அவர் கொல்லப்பட்டு விட்டால் அல்லது மௌத்தாகி விட்டால், இறந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வந்த வழியை நோக்கி ஓடி விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அவர் இறந்துட்டாரு, கொல்லப்பட்டாருன்னா நீங்க வந்த வழியை பார்த்து போயிருவீங்களா என்ற அந்த வசனத்தை எடுத்து போடுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறந்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள், அவங்க திரும்பி நம்ம பக்கம் வரமாட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வேற என்ற அந்த யதார்த்தமான அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது, நியாயப்படுத்தியது, அதற்கான சான்றுகளை தூக்கி போட்டார். அதன் பிறகுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் திருமறை வசனங்களை தூக்கி போட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் மனிதர் தான், அவர் மகான் இல்ல, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் இல்ல, மனித சக்திக்கு மீறி ஒரு சக்தி அவருக்கு வந்துடாது, அவரும் மரணிச்சுதான் போவாரு என்று அபூபக்கர் அவர்கள் சில வசனங்களை சான்றுகளாக எடுத்து போட்டார்கள்.
அப்ப இது நமக்கு என்ன உணர்த்தது? எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, கூட்டு பக்தி வைப்பது, இவர் சொன்னால் தப்பே வராது, இவர் அவ்வளவு பெரிய ஆளு, இவர் அப்படியே உலகத்தையே கரைச்சு முடிச்சவரு, அவருடைய ஆயுள எதுவுமே வராது, இது போன்று இறைவனுக்கு நிகராக ஒரு மனிதரை கூட்டு பக்தியாக நம்புவதெல்லாம் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாதகமான செயல் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில பேர் புகழ்வாங்க. புகழ்றது எப்படி? அவரை அப்படியே உச்சாணி கொம்புக்கு கொண்டு போறது. சில பேர் புகழ்ந்து புகழ்ந்து அந்த புகழ்ச்சினாலேயே அவன் தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிடுவான். இத ரசூலை கண்டிக்கவும் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில ஒரு மனிதரை புகழ்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ந்த அந்த மனிதரிடத்தில் சொன்னாங்க, வைஹக்க கதாழ்த்த, உனக்க சாஹிபிக்க, உன்னுடைய சகோதரனுடைய கழுத்தை நீ முறித்து விட்டாய், நீ உடைத்து விட்டாய் அப்படின்னு ரசூல்லா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஒருத்தனை நீ புகழ்ந்தாய் என்று சொன்னால் ரசூலா இதை சொன்னாங்க, நீ புகழ வேண்டும் என்று இருந்தால் நீ எப்படி புகழு? நல்லவரா இருக்காரு நான் நினைக்கிறேன், இப்படி இருப்பாரு நான் என்றேன், இப்படி வேண்டுமானால் நீ சொல்லிக்கொள். ஊர்ஜிதமாக இவர் இப்படித்தான், இது இப்படியான ஆளுதான், இதுக்கு சொந்தக்காரர் தான் அப்படின்னு நீ புகழ்ந்தா என்று சொன்னால் அவனுக்கு என்ன ஆயிரும்? நம்மளை விட்டு ஆள் இல்ல, நம்மளை விட்டா பேசுறதுக்கு ஆள் இல்ல, நம்மளை விட்டு ஆய்வு செய்யறதுக்கு ஆள் இல்ல, நம்மளை விட்டா பெரிய ஆளு யாரும் இல்லை என்று சொல்லி அவனுக்கு என்ன வந்துடும்? பெரிய மமதை வந்துடும், அவனுக்கு பெருமை வந்துடும், அவனுக்கு ஆணவம் வந்துடும். இப்படி நீ அவனுக்கு ஆணவத்தை உண்டாக்கி விட்டாய் என்று சொன்னால் நீ அவனுடைய கழுத்தை உடைத்தாய் என்று சொன்னாங்களே, அதுக்கு அதான் அர்த்தம். நீ அவனை கழுத்தை உடைத்து விடுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் நீங்கள் வரம்பு மீறி என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. நான் அப்படி நினைக்கிறேன் அப்படி சொல்லுங்க. நீ அப்படி உண்மையிலேயே ஊர்ஜிதமா நீ ஒருத்தரை புகழ்ந்தா என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தினுடைய நிலைமை என்ன? அவன் என்ன ஆவான்? அல்லாஹ்விடத்துல யாரையும் நீங்கள் பரிசுத்தம் ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்துல ரசூலா சொன்னாங்க, இதா ரஐத்துல் மத்தாஹீன, நீங்கள் அதிகமாக புகழ்பவர்களை கண்டால் ஃபஹுஷு ஃபீ உஜூஹிஹிம் துராப், அவர்களுடைய முகத்திலே மண்ணை வாரி போடுங்க. ரசூலா சொன்னாங்க, யாராவது அதிகமா புகழ்றதை நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா மண்ணை தூக்கி மூஞ்சில போடுங்க, மண்ணை தூக்கி வாயில அடிங்க. இப்படி ஒரு சம்பவமே நடந்துச்சு ரசூலா காலத்துல. உஸ்மான் அல்லாஹ்வுடைய அந்த சபையில ஒரு தடவை உஸ்மான் அவங்களுடைய முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப புகழ்றாரு, இன்னொருத்தர் ரொம்ப புகழ்றாரு. அப்படி புகழ்ந்துட்டு இருக்கும் பொழுது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு புகழ்ந்துட்டு இருந்தாருல அவர் மூஞ்சில போட்டாரு. அது நடக்கிற சம்பவம் இது. உஸ்மான் அல்லாஹ் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு மண்ணை எடுத்து அவர் மூஞ்சில போட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது அடுத்தவர்களை இப்படி வரம்பை மீறி புகழ்பவர்களை கண்டால் நீங்க என்ன செய்ய, மண்ணை தூக்கி மூஞ்சி அடிக்கட்டாங்களே, அதனாலதான் அடிச்சேன். ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்களா இல்லையா? ஒரு சமுதாயம் அழிந்து நாசமா போனதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்விடத்தில் நரக படுகொலைக்கு போனதுக்கு என்ன காரணம்? அவர்கள் தன்னுடைய நபியை வரம்பை மீறி புகழ்ந்தார்கள். லா தத்ரூனி கமா அத்ரத் நஸாரா, ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசாவை நசராணிகள் கிறிஸ்தவர்கள் வரம்பை மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் புகழாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் சரி, அவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவரோ புனிதரோ, அவர் பெரிய அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவராகவோ அவருக்கென்று ஒரு தனித்தன்மையோ அப்படி கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களும் தவறு செய்வார்கள், அவர்களிடத்தில் தவறு நிகழலாம். இவரா இப்படி பண்ணாரு, இவரா அப்படி செஞ்சாரு இப்படின்னு ஆச்சரியப்படுவதற்கு வேலையே கிடையாது. இப்படி ஒரு தௌஹீத்வாதி, ஒரு ஏகத்துவவாதி இப்படி ஆச்சரியப்படவே மாட்டான். அவர் மனுஷன் தான்ப்பா, அவர்கிட்ட தவறு வரும், அவர்கிட்ட தப்பு தவறுகள் வரத்தான் செய்யும் என்று அந்த மனநிலையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, அதுபோன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் தான் தூய்மையானவன்.
அவனை தவிர தூய்மைக்கு வேறு யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. திருமறை குரானிலே சொல்லி காட்டுறான், நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நான் ரொம்ப நல்லவன், நான் பரிசுத்தமான ஆளு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளவு தௌஹீத்காண்டி எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் எப்படி அப்பல் கற்ற ஆளு தெரியுமா என்று சொல்லி உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சுபஹானல்லாஹு தஆலா அம்மா யசிஃபூன், நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். நீங்க என்னதான் சொல்லி உங்களை வர்ணித்தாலும் சரி, என்னதான் சொல்லி நீங்கள் உங்களை உச்சாணி கொம்புக்கு நீங்கள் உங்களை புகழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் தான் தூய்மையானவன். நாம் தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையில ஒவ்வொரு இடத்திலையும் ருக்குவுக்கு போகும்போதும் சஜிதாக்கு போகும்போதும் ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் தான் புகழ்றோம். சுப்ஹான ரப்பியல் அலீம், மகத்துவமிக்க என்னுடைய இறைவன் தூய்மையானவன். சுப்ஹான ரப்பியல் அலா, உயர்ந்த என்னுடைய இறைவன் தூய்மையானவன். தூய்மையானவன் 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 என்று புகழ்வதற்கு உரியவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்ற இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றானே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவன் தான் புகழுக்கு சொந்தக்காரனை தவிர, அவன் தான் தூய்மைக்கு சொந்தக்காரனை தவிர, தன்னை யாரும் தூய்மையானவர்கள், நான் சரியானவன், நான் எந்த பாவமும் செய்யாதவன், எந்த குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் என்று ஒருவன் தன்னை வாதிடுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தை தன்னகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறான். தனக்கு இருப்பதாக அவன் நினைத்துக் கொள்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் தூய்மையானவன். இந்த உலகத்தில் அனைவருமே தூய்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் தான். குறைகள் ஏற்படத்தான் செய்யும் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் என்று கூறி உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.